ஸ்ரீலங்கால எல்லாம் அதிகமா இருக்கு. மஷாலா, அங்க ஸ்ரீலங்கால மார்க்க கல்வி படிச்சா கண்ணியம் அது. அப்படியா? ஆமா, ஸ்ரீலங்கால மார்க்க கல்வி படிச்சு அவங்க மார்க்க கல்வியை படிக்கிறதே தொழிலுக்காக படிப்பாங்க. ஒரு அரபி துறையில போய் நம்ம ஒரு டாக்டரேட் படிச்சா ஒரு பெரிய நிறுவனத்துல டிரான்ஸ்லேட்டரா வேலை பார்க்கலாம், அல்லது அரபிய நாட்டுல வேலை பார்க்கறதுக்கு நம்ம உதவியா இருக்குன்னு சொல்லி ஒரு தொழிலாவே அதை படிக்கிறாங்க அவங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. அது படிச்சாலே ஒரு கேவலம், அது அந்த துறையை தேர்ந்தெடுத்து போனாலே கேவலமாயிருமோ, நமக்கு தொழில் வாய்ப்புகள் கிடைக்காதோ, வசதிகள் கிடைக்காதோ, அல்லது டாக்டர் படிக்கிறவன், இன்ஜினியர் படிக்கிறவன், ஐடி படிக்கிறவனுக்கு கிடைக்கிற வேலை வாய்ப்புகள் நமக்கு இருக்காதோ அப்படிங்கிற முறையில ஆயிடுச்சு. ரெண்டாவது, இந்த சமூக மார்க்க அறிஞர்களுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் இருக்குல்ல, அதுதான் அதோடைய அடிப்படை. இன்னைக்கு ஒரு இமாமுடைய சம்பளம் என்ன? ஒரு 12,000 15,000. 12,000 வச்சு என்ன செய்ய முடியும் அவரு? ஒரு மோதினுடைய சம்பளம் என்ன? அது தெரியல. ஒரு 8,000 10,000 இருக்குமா? 10,000 12,000. அந்த பள்ளியில இருக்கக்கூடிய முத்தவள்ளியுடைய வீட்டுல வேலை பார்க்கறவருக்கு சம்பளம் என்ன? 15,000 20,000 இருக்குமா? டிரைவர் கார் ஓட்டுறதுக்கு 30,000 இருக்குமா? இருக்குங்களா? இப்ப இமாமுக்கு 15,000 சம்பளம் கொடுத்தீங்கன்னா அவர் தன்னுடைய சொந்த தேவை நிறைவேற்றுறதுக்கே அவரால் முடியாது. அந்த 15,000 ஸ்கூல் படிக்க வைக்க முடியும் பிள்ளைங்களை? அன்னைக்கு அன்றாட வீட்டு வசதிகளை சரி செய்ய முடியுமா? ஒரு நல்ல வீட்டுல இருக்க முடியுமா அவரால்? இப்படி அறிஞர்களை பார்க்கக்கூடிய ஒருத்தர் எப்படி அறிஞர் ஆகணும்னு நினைப்பாரு? எப்படி அந்த பாதையில வரணும்னு நினைப்பாரு இந்த காலத்துல? அல்லது இமாம்களை எப்படி பயன்படுத்துறாங்க இன்னைக்கு பல ஊர்கள்ல? வீட்டு திறப்புலாக்கா வாங்க, அல்லது ஃபாத்தியா ஓதணுமா வாங்க, அல்லது எங்க வீட்டுல இறந்து போயிட்டாங்களா வந்து யாசின் ஓதுங்க, அல்லது முக்கிய திறப்பு விழாவா வாங்க துவா சொல்லுங்க. இப்படித்தான் மார்க்க அறிஞர்களை வெறும் ஒரு மத சடங்கை நிறைவேற்றக்கூடிய மற்ற மதத்தார்கள் எப்படி குருமார்களை பயன்படுத்துவாங்களோ அந்த மாதிரி பயன்படுத்தக்கூடியவங்களாகத்தான் இன்னைக்கு மார்க்க அறிஞர்களை வச்சிருக்காங்க. அந்த கண்ணியம் கொடுக்கப்படாம, வாழ்வாதாரத்துக்கு தேவையான வசதிகளும் ஒரு சமூகத்தால கொடுக்கப்படாம மார்க்க அறிஞர்கள் மாறுறதுனாலதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இமாம்களுடைய நிலைமை இருக்கிறதுனாலதான் தமிழ்நாட்டில் குறிப்பா அதை படிக்கணும்னோ, அந்த துறையை தேர்ந்தெடுத்து போகணும்னோ, அல்லது அதை படிச்சா நம்மளுடைய வாழ்க்கை என்ன ஆகுங்கிற கேள்வியோடு இருக்கக்கூடியவருக்கு அதை அணுகிறது கஷ்டமாயிரும். அப்ப இந்த முறை மாற்றப்படணும். இமாம்களுடைய ஊதியம் உயர்த்தப்படணும். அது எப்படி ஒரு ஐடி துறையில வேலை பார்க்கிறவனுக்கு என்ன ஊதியம் கிடைக்குதோ அதே ஊதியம் மார்க்கத்தை படிச்சு வேலை செய்யறவருக்கு ஒரு பள்ளி கொடுத்துச்சுன்னா பள்ளி இமாம்களுக்கு கீழே நிக்க மாட்டாங்க, இருப்பாங்கல்ல. அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு என்ன பண்றோம்? பள்ளிக்கு மைக்க மாத்துறோம், ஸ்பீக்கரை மாத்துறோம், லட்சக்கணக்கா செலவு பண்ணி பள்ளிக்கு பாய மாத்துறோம். வருஷம் எல்லா பள்ளிகளையும் ரமதான் வந்துருச்சுன்னா கார்பெட்டை மாத்துறாங்க. டர்க்கில இருந்து கார்பெட்டை இம்போர்ட் பண்ணிலாம் போடுறாங்க. அந்த இமாமுக்கு அந்த மாச சம்பளத்துல ஒரு 50,000 1 லட்சத்தை கொடுப்போமே கூட்டி. அப்ப அதனுடைய கண்ணியம் உயரும்ல. அந்த இடத்துக்கு வரணும்னு ஆசைப்படுவாங்கல்ல. அடுத்த தலைமுறைக்கு முதல் இமாமே இருக்க மாட்டாங்க இந்த சமூகத்துல. நான் சொல்றதை நீங்க எழுதி வச்சுக்கிறீங்களா இல்ல தங்கத்துல பதிச்சு வச்சுக்கிறீங்களான்னு தெரியாது. மதரசால படிக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப குறைவு. மார்க்கத்தை தேடி அதை கல்லூரிகள்லயோ பல்கலைக்கழகத்திலயோ படிக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப குறைவு. சும்மா என்ன லைட் டெலிகாஸ்ட் பண்ணுவீங்களா? ஒரு பள்ளியில இமாம் இருந்து எல்லா பள்ளியிலும்